பூச நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ. அஸ்ட்ரோ தமிழ் ஜெய் வியாசசியின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பற்றி பார்ப்போமா? முதலில் பூச நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம். பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வரன் ஆவார். மேலும் இதை புஷ்ய நட்சத்திரம் என்று அழைப்பார்கள். 4 பாதங்களும் கடக ராசியில் வரும். இது ஒரு தேவகண நட்சத்திரம். இதன் மிருகம் ஆண் ஆடு. இதன் பறவை நீர்க்காக்கை ஆகும். இதன் தேவதை யமதர்மராஜா மற்றும் சுப்பிரமணியன். தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு விழா எடுக்கப்படும். இது பூச நட்சத்திரத்தின் பெருமையை விளக்குகிறது. இதன் மரம் பாலுள்ள அரசமரம் ஆகும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம். பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால் மனதில் ஏதோ ஒரு சோகம் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும். என்றாலும் எந்த பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து அதற்கு உரிய தீர்வை காணாமல் விடமாட்டார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு என்பதால் சமுதாயத்தில் பெயர் புகழை எளிதில் பெறுவார்கள். மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கும். முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் சுலபத்தில் அஞ்சாமல் மன உறுதியுடன் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள். மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். சமூகத்தில் முக்கிய பிரமுகராக இருப்பார்கள். புகழ்பெற்ற பல பெரிய மனிதர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள். வாழ்க்கையின் பிற்பகுதியில் சகல யோகங்களும் உண்டாகும். உறவினர்களும் நண்பர்களும் வந்துவிட்டால் நண்பர்களுக்கே முக்கியத்துவம் தருவார்கள். அடிக்கடி கோபப்படுவார்கள். சற்று கர்வமும் பெற்றிருப்பார்கள். எந்தச் சூழ்நிலையிலும் சுயகர்வத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சுதந்திரமாக வாழ நினைப்பவர்கள், அடக்கமானவர்கள். அதே நேரம் ஆத்திரமும் கோபமும் உள்ளவர்கள். சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் இவர்களில் பெரும்பாலானோருக்கு மனதில் ஏதேனும் இனம் புரியாத ஒரு சோகம் மற்றும் கவலை இருந்து கொண்டே இருக்கும் எனலாம். இவர்கள் தங்களின் திறமையால் எளிதில் சாதித்து வெற்றி பெறுவார்கள். ஒழுக்கமான வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள். தவறு செய்தவர்களை மன்னிக்கும் குணம் இருக்கும். தங்களின் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்களாக இருப்பதால் தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து புன்னகை நிறைந்த முகத்துடன் வாழக்கூடியவர்கள். 35 வயதுக்குப் பின்னர் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பார்கள். தலைமை ஸ்தானத்தை வகிக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொண்டிருப்பார்கள். கற்பனைத் திறன் அதிகம் பெற்றிருப்பார்கள். கதை, கவிதை எழுதுவதில் நாட்டம் இருக்கும். மற்றவர்கள் செய்த உதவியை மறக்காமல் திருப்பிச் செய்து விடுவார்கள். பழமையை நேசிக்கும் அதே சமயத்தில் புதுமையையும் விரும்புவார்கள். எல்லா விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள். தன்னம்பிக்கையாலும் தளராத தைரியத்தாலும் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவார்கள். இனிமையாக பேசி எந்த காரியத்தையும் சாதித்து விடுவார்கள். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். யோகா, மந்திர தந்திரங்கள், ஜோதிடம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருத்தமான தொழில்களை பற்றி மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள். பிறந்தவர்கள் கற்பனை உலகில் சஞ்சரிப்பர் என்பதால் கதை, கவிதை, கட்டுரை எழுதுவதெல்லாம் சாதாரண விஷயமாகும். ஒரு சிலர் தங்களின் உழைப்பால் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் மாறுவார்கள். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பும் அதனால் மிகுதியான ஆதாயமும் அடைவார்கள். திரைப்படத்துறை, இரும்பு சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் துறை, பெட்ரோல், டீசல் போன்ற எண்ணெய் துறைகளில் ஈடுபட்டு அதிகம் வருமானம் பெறுவார்கள். மிக கடுமையான பிரச்சனைகளுக்கு கூட எளிதாக தீர்வு காணக்கூடியவர்கள் இவர்கள் எனலாம். பால் சார்ந்த தொழில், குழந்தைகள் நல மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், பாரம்பரிய மருத்துவம், கைவினை கலைஞர், ஆசிரியர், அரசியல், உளவியலாளர், ரியல் எஸ்டேட், தொண்டு நிறுவனம், அரிசி, கோதுமை, பலசரக்கு விற்பனை, எண்ணெய், இரும்பு, பழைய பொருட்கள் மற்றும் பழைய வாகனங்கள் விற்பனை ஆகியவை இவர்களுக்கு ஏற்ற தொழில் எனலாம். மேலும் தங்கம் தொடர்பான தொழில், ஆனால் ஆபரணம் செய்து விற்பது அல்ல. நிதி நிறுவனங்கள், கூட்டுறவு, பணம் புழங்கும் இடங்கள் வேலை, கடல்சார் தொழில், ஏற்றுமதி, இறக்குமதி, மூலிகை மருத்துவம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், சுற்றுலா அமைப்பாளர், பயண ஏற்பாட்டாளர், திருமண தகவல் மையம், திருமண மண்டபம், அன்னச்சத்திரம், கல்விக்கூடங்கள், சேவை மையங்கள், திரஸ்ட்கள் இது போன்ற தொழில்கள் அமையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் அன்பு, பாசம் மற்றும் நல்லொழுக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளுடன் எப்போதும் சேர்ந்தே வாழ விரும்புவார்கள். குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் வரும் நெருக்கடிகளை எளிதாக கையாள்வார்கள். கடினமான சூழ்நிலையில் கூட தங்களின் கஷ்டங்களை மறந்து கடந்து செல்லக்கூடியவர்கள். உற்றார் உறவினர் சூழ பெரிய குடும்பமாக இருக்க வேண்டுமென்ற விரும்புவார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களில் பலர் பெரும்பாலும் காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அதில் தோல்வி அடைகிறார்கள். எனினும் தங்களுக்கு வருகின்ற வாழ்க்கைத் துணையிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். உற்றார் உறவினர்கள் செய்த உதவிகளை மறக்காமல் தக்க சமயத்தில் அவர்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். குடும்பத் தலைவன் என்ற பொறுப்பை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். என்றாலும் நண்பர்களுக்கு முன்னுரிமை வழங்குவார்கள். சற்று சபல புத்தி இருந்தாலும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள். வாழ்வில் வசதியான வீடு, வாகனம் ஆகியவை அமையப் பெறுவார்கள். குடும்பத்தில் எந்த விசேஷம் நடந்தாலும் கூட அது தன்னால் நடந்தது என பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். மேலும் பிறர் தீங்கிழைத்தாலும் நன்மை செய்யும் குணம் கொண்டவர்கள். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் அதிகமாக இருப்பதால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனலாம்.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் குடும்ப பந்தம் மிகவும் வலுவடையும் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் செய்யும் போது கவனம் அவசியம். தவறான துணையை தேர்ந்து எடுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பொதுவாக இவர்களின் திருமண வாழ்க்கையில் செழிப்பு, அதிர்ஷ்டம் மற்றும் அமைதியாக உடன் சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை பற்றி பார்ப்போம். பொதுவாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் மத்தியில் புகழோடு வாழ்வார்கள். உற்றார் உறவினர் சூழ பெரிய குடும்பமாக இருக்க வேண்டுமென்று விரும்புவார்கள். என்றாலும் நண்பர்களா அல்லது உறவினர்களா என்று வந்துவிட்டால் நண்பர்களுக்கே முக்கியத்துவம் தருவார்கள். இவர்கள் மிகவும் அழகாகவும் மென்மையான குணநலமும் கொண்டிருப்பதால் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் எனலாம். புகழ்பெற்ற பல பெரிய மனிதர்களின் நட்பு இவர்களுக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது நட்பு கொள்வதற்கு உகந்த நட்சத்திரங்கள் என்றால் அவை புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, அனுஷம், உத்திரட்டாதி, அசுவினி, மகம், மூலம் ஆகும். மேலும் இவர்களுக்கு நன்மை செய்யும் நட்சத்திரங்கள் ஆயில்யம், போரம், அஸ்தம், சுவாதி, கேட்டை, போராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை ஆகும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பு மிகவும் நன்மை தரும். பரணி, போரம், போராடம் நட்சத்திரக்காரர்கள் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையாக அமைந்தால் வெகு சிறப்பாக இருக்கும். திருவாதிரை, சுவாதி, சத்யம் நட்சத்திரம் வரும் நாட்களில் பயணங்கள் மேற்கொள்ளவும் தொழில் தொடங்கவும் உகந்த நட்சத்திர நாட்கள் எனலாம். மேலும் புனர்பூசம், விசாகம், போரட்டாதி இந்த நட்சத்திர நாட்கள் வரும் நாட்களில் இவர்கள் வெகு சிறப்பான பலன்களை பெற முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அசுவினி, மகம், மூலம் நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த பொது முயற்சிகள், பயணங்கள் செய்யக்கூடாது. மேலும் இந்த நட்சத்திர நாட்கள் மற்றும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்புகளை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணையாக வருவதை தவிர்ப்பதும் நல்லது என்று சொல்லலாம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தச் செயலும் ஆதாயம் கிடைக்காது. ஆனால் மற்றவர்கள் மட்டுமே ஆதாயம் அடைவார்கள். மேலும் இந்த நட்சத்திரத்தில் நண்பராக இருந்தால் அவரால் இவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. மேலும் அவர்களுக்கு ஏதேனும் உதவிகளைச் செய்து கொண்டே வேண்டியது நிலைதான் இருக்கும். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர நாட்களில் எதுவும் செய்யக்கூடாது, முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். உத்திரம், சித்திரை, சத்யம் நட்பை தவிர்ப்பது நல்லது. கும்பராசியில் உள்ள அவிட்டம், போரட்டாதி நட்சத்திரங்களும் சாதகமற்ற நட்சத்திரங்கள் ஆகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் புனர்பூசம், போரட்டாதி, ரேவதி, அசுவனி, ரோகிணி, திருவாதிரை, விசாகம், கேட்டை, உத்திராடம், மிருகசிரீஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் மட்டும் கார்த்திகை, அஸ்தம், சுவாதி, மூலம், சத்யம், ஆயில்யம், உத்திரம், அவிட்டம், மகம் ஆகியவை பொருந்தும் நட்சத்திரங்கள் ஆகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் உத்திரம், கேட்டை, மகம், விசாகம், உத்திராடம், ஆயில்யம், ஆஸ்தம், மூலம், போரட்டாதி, மிருகசிரீஷம், சித்திரை, சுவாதி, கார்த்திகை, ரோகிணி, புனர்பூசம், அவிட்டம், சத்யம் கியவை பொருந்தும் நட்சத்திரங்கள் ஆகும். 10 பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம், மன பொருத்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காசநோய், புற்றுநோய், மஞ்சள் காமாலை, அல்சர், சுவாச பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. மேலும் இரத்த சோகை, போல் வியாதி, விக்கல், இருமல் போன்றவற்றால் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு. கவனம் அவசியம். குமட்டலால் இவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். மேலும் கால் வலியால் அவதிப்படுவார்கள். உங்களின் பலவீனம் என்ன என்று பார்ப்போமா? ஒருவர் தங்களின் பலவீனத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவுதான் பொறுமையை கடைப்பிடித்தாலும் சில சமயங்களில் கோபம் வந்துவிடும். அந்த கோபம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அழித்துவிடும். முன்கோபத்தால் பிறரை வருத்திவிட்டு பின்பு வருத்தம் கொள்வார்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் இவர்கள். எனவே ஆன்மீக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் துறந்து விடவும் தயாராக இருப்பார்கள். இது நல்லது என்றாலும் குடும்பத்தின் நிலை அறிந்துதான் இதை மேற்கொள்ள வேண்டும். பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கலாம். எனவே வாழ்க்கை துணையை தேர்ந்து எடுக்கும் போது கவனம் அவசியம். மன உறுதி இருந்தாலும் தேவையில்லாதவற்றை யோசித்து கவலை கொள்வார்கள். இவர்களுக்கு தோஷங்களினால் திருமணத் தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் இவர்கள் அனைவராலும் போற்றப்படும் நபராக இருந்தாலும் சண்டையிடக்கூடிய நபராக இருப்பார்கள். சற்று சுயநலம் அதிகம். இவர்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும் சிறந்த குணம் இருந்தாலும் மற்றவர்கள் இவர்களிடம் மனம் புண்படும்படி நடந்து கொள்வார்கள். பூசம் நட்சத்திரம் வரும் நாட்களில், அதாவது பூசம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம். மஞ்சள் நீராட்டு, திருமணம், சீமந்தம், பெயர் வைத்தல், மொட்டையடித்தல், காது குத்துதல், புதிய ஆடை ஆபரணம், வண்டி வாகனம், வீடு மனை வாங்குதல், புதிய வீடு கட்டுதல், மனை கோலுதல், வங்கியில் சேமிப்பு தொடங்குதல், விதை விதைத்தல், உயர் பதவிகளை வகித்தல், விருந்துண்ணல், புதிய பணியில் சேருதல் போன்றவற்றை பூச நட்சத்திரத்தில் தொடங்கலால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம்.
இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது. தயவு செய்து குழம்ப வேண்டாம். மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும். முதல் பாதம் தாய் மாமனுக்கும், 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதம் பெற்றோர்களுக்கும் துன்பம், 4ஆம் பாதம் தோஷமற்றது என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் பாதமும் கடக லக்னமும் கூடிய ஆண் குழந்தையால் தந்தைக்கு கண்டத்தை உண்டாக்கும். இரவு நேரங்களில் பிறந்த பெண் குழந்தையால் தாயாருக்கு கெடுதி உண்டாகும். இதற்கு பரிகாரமாக பசுவை தானம் செய்தல் வேண்டும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏக்ரீவரையோ தட்சிணாமூர்த்தியையோ வழிபட்டு வருவது சிறந்ததாகும். பூச நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. நல்ல காரியங்கள் தானா நடக்கும். ஓம் பிரம்மம் வர்ச் சசாய வித்மகே மகா டிஷ் யாய தீமகி தன்னோ புஷ்ய பிரசோதயாத். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை சிறக்க செய்ய வேண்டிய பொது பரிகாரம் என்றென்று பார்த்தால், பூசம் நட்சத்திரத்தின் சில விருட்சம் அரச மரம் ஆகும். இதை வழிபட்டு வந்தால் நற்பலன்களை அடையலாம். இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும். நன்றி, வணக்கம்.